இடுவே என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தியே. அதேதான், என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உந்தன் நாமம் பாடிடுவே என் உயிருள்ள. அதை விட பெரிய வாக்கு என்ன இருக்குது? உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். பாவங்கள் எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அற்புதரே அற்புதரே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே உயிருள்ள நாட்கள் எல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தவரே, உமக்கே ஆராதனை. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, உங்க சத்தம் கேட்கட்டும். ஆராதனை ஆராதனை. அற்புதரே அதிசயமே, உந்தன் நாமம் பாடிடுவே என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்ற பெரிய பாக்கியமே இருக்கிற நாட்களை கர்த்தரை உயர்த்துறது. ஆமேன். நல்லா பாருங்க, இந்த எலெக்ஷன் நடக்கும்போது பல ஸ்டேஜில் இருக்கிறபோது ஒவ்வொருத்தவங்களும் தன் தலைவர்களை புகழ்வாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் சில ரசிகர்கள் இருப்பாங்க. நிற்கும் போது என் தலைவர் அப்படிம்பாங்க. ஆனால் நல்லா நினச்சி பாருங்க, அவங்க கிடைக்கிற நேரத்தில் ஸ்டேஜில் தன் தலைவரை உயர்த்துறாங்க. இங்கே நான் உயிரோடு ஜீவனோடு இருக்கிற நாள் மட்டும் எனக்காக கர்த்தர் செய்ததை நினச்சி நான் அவரை உயர்த்தணும். ஆமேன். பகலை கைப்பிடிச்சுக்கணும். இந்த உலகத்திலேயே பெரிய பாக்கியம் என்னன்னா அவர் நாமத்தை உயர்த்துறது தான். ஹல்லேலூயா. நம்மளுக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். அதான் அந்த வார்த்தை அழகா சொல்லுது, திரும்பி நம்மளை கர்த்தர் வர செய்வார். ஆதி அன்புக்குள்ள நம்ம திரும்பிட்டோம்னா அவர் விலக்கி இருந்த ஸ்தானத்துக்கு, அவர் விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு நம்ம கர்த்தர் நிச்சயமா கூட்டி கொண்டு வருவார். ஆமேன். நல்லா பாருங்க, காலை ஆராதனையில அதான் தாவீது ஒரே வார்த்தை, எப்போதுமே ஜெபிக்கிற ஒரே வார்த்தை, என்ன உங்க சமூகத்தை விட்டு மட்டும் தள்ளிடாதீங்க, உங்க ஆவியை என்னட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் தாவீதுக்கு தேவ பிரசனமும் தேவ சமூகமும் அவ்வளவு விலையேற பெற்றதுனாலதான் அவர் எப்போதும் ஒரு ஜெபத்தை வைக்கிற ஒரே காரியம், உங்க ஸ்தலத்துல விட்டு உங்க ஸ்தானத்தை விட்டு என்னை விலக்கிறாதீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போறோம். மனதுருகும் தெய்வமே இயேசுவையா, உம்மை மனதார துதிப்பேன். எத்தனை இந்த பாடல் தெரியும்?
தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சு நம்ம சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம தேவனை போல இந்த உலகத்துல ஒரு கர்த்தர் யாருமே இல்லை. ஆமென். அவரை போல மனதுருகிறதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை நம்ம சில நேரத்தில் நினைப்போம், இந்த மனுஷங்க கண்களை நமக்கு மனம் இறக்க கிடைச்சா நல்லா இருக்குமே. ஆனா அவர்கள் கண்களை யார் கண்களுமே அந்த இறக்கம் கிடைக்காது நம்ம கர்த்தரை காட்டிலும். ஆமென். அவர் கண்களை நமக்கு இரக்கம் கிடைச்சதுனால மட்டும்தான் நம்ம இவ்வளவு நாள் நம்ம ஜீவனோடு வாழுறோம். கர்த்தர் நமக்கு நல்ல ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அதை உணர்ந்து சொல்லுங்க. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. நல்லா கை தட்டணும். உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை ஒவ்வொரு நாள் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். நல்லா உணர்ந்து சொல்லுங்க. அவை ஒவ்வொரு நாள் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே, மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நாம சொல்லுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே, மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. தலைக்கு மேல கைத்தட்டி நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுது, அவர் அன்புக்கு என்னவே இல்லையா, அளவே கிடையாது. ஆமென். சொல்லுவாங்க, இருக்கலே ஆழம் எதுனா கடல். நீங்க எளிமையான முழங்கால் போட்டுக்கலாம், கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்ய போகிறோம். அவரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். முடிந்தவர்கள் எளிமையான இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு எப்படியாகிலும் நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதனை செய்ய போகிறோம். இந்த இடத்துல தேவன் பிரசன்னரா இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்க, ஊற்றுமையா உங்க வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்,
தாகத்தோடு காத்திருக்கிறதுனா என்ன தெரியுங்களா? எனக்கு தண்ணி தாகமா இருக்கிறவங்களுக்கு வேற என்ன கொடுத்தாலும் அந்த தாகம் தனியாது. தண்ணி குடிச்சாதான் அந்த தாகம் தனியும். ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு கேக் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஐயோ தண்ணி கொடுங்க. அந்த மாதிரி தாகம். எனக்கு எதுவுமே வேண்டாம், அவர் சமூகம் மட்டும், அவர் பிரசன்னம் மட்டும், அந்த வாஞ்ச வேணும், அந்த தாகம் வேணும். தாகத்தோடு காத்துருங்க. ஒரு மேகமாய் அவர் இறங்கி வரப்போகிறார், உங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ள போகிறார். நம்புறீங்களா? ஆவியானவர் இங்க இறங்கி வந்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் அப்படியே கண்களை மூடி ஆராதனை வெளில கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறாரு. முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து எங்க மத்தியில வந்துருங்க ஏசப்பா கேப்பீங்களா? அவர் சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவரை வரவேற்போமா? ஆவியானவரை, சர்வ வல்லமையுள்ளவரை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரை, ஏக சக்கராதிபதியும், நம் விடிவெள்ளியும், நம் நட்சத்திரமும், நம் கண்மலையும், நம் கோட்டையுமாய் இருக்கிறவரை, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரை, அவரை வரவேற்போமா? எங்க மத்தியில வந்துருங்கப்பா. நீங்க இல்லைன்னா முடியாதுப்பா. நீங்க வந்து ஒரு மேகமா எங்களை மூடிருங்கப்பா. என் குடும்பத்தை மூடிருங்க, என் சபையை மூடிருங்க, என் கணவனை, என் பிள்ளைகளை, என் மனைவி, இப்படி எல்லாரும் சொல்லுங்க. உங்களுடைய வாய்களை திறந்து அப்பா நீங்களே உங்களுடைய மேகத்தினால மூடிருங்க. ஹல்லேலூயா. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லல, என் செயலல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. உண்மையாலுமே கலந்திருக்கிறாரா? என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அவருக்குள்ள கலந்திருக்க இந்த ஆராதனையில. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. மறுபடியும் அன்பினாவி, அன்பினாவி. அவர் தாங்க விலையேற பெற்றவர். பிரைஸ்லெஸ் காட். அவர் தான் எனக்கு வேணும். விலையேற பெற்ற பிரசனம், விலையேற பெற்றவருடைய ஆளுகை, விலையேற பெற்றவருடைய சமூகம் எனக்கு வேணும்னு சொல்லி, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. உங்க வலது கரத்தை தலையில வச்சு, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை ஓ ஜீசஸ், ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஆண்டவரை பார்த்து, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
விலகிடுவாங்க. இந்த மேகம் விலகாது. இந்த மேகம் உங்களுக்கு முன்பதாக சென்று நீங்க எங்க போகணுமோ, எந்த பாதையில போகணுமோ, என்ன செய்யணுமோ, இந்த மேகம் உங்களுக்கு வழி காண்பிக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது அவர்களுக்குரிய இளைப்பாறுதல் ஸ்தலத்தை இந்த மேகம் தான் காமிச்சது. இன்னைக்கு உங்க பிள்ளைக்கான வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய காரியங்களை இந்த மேகம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். வீராக இயேசுப்பா, நீங்க என் பேச்சுல, என் மூச்சுல, சாமி என் சொல்லுல, என் செயல்ல நீங்க கலந்து இருக்கிறீங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய கலந்துருக்கு, நிறைய கலந்துருக்கு, நிறைய கலந்துருக்கு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் உங்க வாழ்க்கையில கலக்க விரும்புறேன். அவர் மேகமா உங்க வாழ்க்கைக்குள்ள கலந்து உங்களை அப்படியே உங்களுக்குள்ள சோக் ஆகணும்னு அன்று விரும்புறாரு. உங்களுக்குள்ள ஊறி போகணும்னு சொல்லி, கலந்து விடணும்னு சொல்லி இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ள கலந்து விட விரும்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க, அவர் எனக்கு வேணும், அவர் எனக்கு வேணும், அந்த மேகம் எனக்கு வேணும், எனக்குள்ள நான் அவருக்குள்ள, நான் அவருக்குள்ள, அவர் எனக்குள்ள கலக்கணும், அவர் எனக்கு வேணும். அந்த ஆசை இருந்துட்டுனா, அந்த வாஞ்சை இருந்துட்டுனா, உலக கவலை, உலக நெருக்கம், உலக காரியங்கள், அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அந்த காரியம் சரியில்லை, இந்த காரியம் சரியில்லை, அதெல்லாம் உங்களை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. உங்களை ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா, யாரு நேசிச்சா என்ன, நேசிக்காட்டி என்ன, எனக்கு இயேசு போதுன்னு சொல்லிடுவீங்களே. இன்னைக்கு அந்த அன்பை உணராததுனாலதான் மனுஷிக காரியங்களை எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோம், உடைந்து போயிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னோடு கூட வர விரும்புகிறேன், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். நீ ஏன் கவலைப்பட்டு தியங்குகிறாய்? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், தியங்குகிறாய்? உன் ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. காத்திரு. ஏன் ஒரு அழுக, ஏன் ஒரு திகைப்பு, ஏன் எதற்காக பயம், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு காரியங்கள் எதற்காக? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, மகளே அழாத, கலங்காதீங்க, அழாதீங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை எனக்கு ஆராதனையில கொண்டு வரும்படி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். 81வது சங்கீதத்தின் 6வது வசனம், அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா, நன்றி ஏசப்பா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து வந்தீங்க, திமிர்வாதக்காரனை யாரோ சுமந்து கொண்டு வந்து வச்சாங்க, திரும்ப போகும்போது சுமந்து போகல, அவன் நடந்து போனான். நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்து நீங்க இப்ப ஆல்டர்ல வச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் அப்படி கொண்டு வந்து வச்சது அந்த ஆராதனையின் ஆரம்பத்துல கர்த்தர் காண்பித்தார். சுமந்து கொண்டு வந்து கூட கூடையா வேதனை, கூட கூடையா அழுக, கூட கூடையா எதிர்காலத்தை குறித்த பயம், அதிக நாளா இருக்கிற மந்திர கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள், பயங்கள், கேள்விகள், குழப்பங்களை கொண்டு வந்து கூட கூடையா வச்சீங்கல்ல. இது அழுத்தமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, தாங்க முடியலப்பா ஆண்டவரே, நான் எழும்பணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலப்பான்னு சொன்னீங்கல்ல. ஆண்டவர் சொல்லாரு, என் பிள்ளைகிட்ட சொல்லு, என் பிள்ளைகளோட தோலை நான் சுமைக்கு விலக்கினேன், சுமைக்கு விலக்கினேன், அவர்கள் கைகள் கூடைக்கு நீங்கள் ஆக்கப்பட்டது. அப்படின்னா இதுவரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க சுமந்து கொண்டு வந்தீங்க. அன்று சொல்றாரு, இனி என் பிள்ளைக்கு அதை சுமக்க போறதில்ல, அவர்களை நான் சுமந்து செல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த சுமந்ததை அவர் சமூகத்துல வச்சிருங்க, அவர் பாரத்தை வாங்கிக்கோங்க, அவர் பாரத்தை வாங்கிட்டு போங்க. உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கண்ணீர்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ரீபா கலப ஷககடரியா ரீபா ரௌதல வியாலா லேரமம ரிகல ரகட ஷககட ரகட ரீபல ரகதுர வியாதலா ரீமல ரௌதலா. ஒரு பணிவிடை ஆவிகள் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறாங்க. அநேகருடைய இருதயங்களை ஆறுதல் படுத்த கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. உடைஞ்சு போய் வந்தீங்கல்ல, கேள்விக்குறியோடு வந்தீங்கல்ல, தியங்கி வந்தீங்கல்ல, இந்த கடைசி நாள் கன்வென்ஷன்ல என் கூட பேசுவீங்களான்னு சொல்லி கேட்டு வந்தீங்க. இதோ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு ஹல்லேலூயா, உன் தோலை நான் சுமைக்கு விலக்கினேன், உன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது.
அந்த பாரம் உனக்கு இல்லை, இனி அந்த கட்டுகள் இல்லை, இனி அந்த குழப்பங்கள் இல்லை, இனி அந்த எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை. அவைகளை நான் சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த இயேசு என் கூட வரணும். சொல்லுவீங்களா? ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும் ஏசப்பா. இந்த ஆராதனையில ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பாரத்தை நான் மாத்திருவோமா? அப்போ ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, அவர் உங்க கண்ணீரை அவர் தொடச்சிட்டாரு. அவர் கண்ணீரை நீங்க துடைக்க வேண்டாமா? அவர் கண்ணீரை நீங்க துடைக்க வேண்டாமா? ஆண்டவர் கண்ணீரை எப்படி துடைக்கிறது? அவரோட ஏக்கத்தை புரிஞ்சுக்கிறதன் மூலமா நீங்க துடைக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, அவர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு நீங்க இன்வைட் பண்ணணும். இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு என்னால பிரிய முடியாது. நீங்க எனக்கு வேணும், உங்க சமூகம் வேணும், உங்க மகிமை வேணும், உங்க பிரசன்னம் வேணும். நீங்க என் கூட என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். என் சூழ்நிலைகள் மாற, என் கேள்விகள் மறைய, என் கட்டுகள் அறுக்கப்பட, என்ன குறிச்சு இந்த கிராமம், இந்த சுத்தி உள்ள பகுதிகளில் ஒரு அடையாளத்தை சொல்றாங்கல்ல, இவ இப்படி அவ அப்படின்னு, அந்த அடையாளங்கள் மாற இயேசு என் கூட வந்தே ஆகணும். நீங்க எனக்கு வேணும் ஏசப்பா. நீங்க மனுஷங்க கிட்ட எங்க வீட்டுக்கு வாங்கலன்னு சொன்னா கூட அப்புறம் வரேன், பிறகு வரேன், வர வாய்ப்பு இருந்தா கூட தட்டி கழிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. சகேயு கூப்பிடலன்னா கூட அவன் வாஞ்சிய பார்த்து உள்ள வந்த தேவன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் வாஞ்சியா கூப்பிடுறீங்களோ அநேகர் இன்னைக்கு இயேசு உங்க கூட கூட்டிட்டு போறீங்க. உங்க வீட்டுக்கு உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் உங்களோடு கூட வரப்போகிறார். கன்ஃபஸ் பண்ணி அவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நோக்கி பார்த்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. உரி பாபா ஷகரகட ரியாதல பியந்தல லோர பாபா பலரகட ரியால ரமன ரியாதல பியந்தலாம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, இயேசுப்பா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ தெரியாதையா. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா. கரத்தை உயர்த்தி எல்லாருமே, வாழ தெரியா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா. இயேசையா வாழ தெரியாதையா. சொல்லிக்கிட்டே இருங்க, வாழ முடியா
வாழ முடியாது ஏசப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியாது, நீங்க இல்லைன்னா இந்த வேலையில என்னால சஸ்டெயின் பண்ணி நிக்க முடியாது, நீங்க இல்லைன்னா ஆண்டவரே இந்த படிக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாதுப்பா. என்ன குறிச்சு இந்த உலகம் 1000 அடையாளம் சொல்லுது. இந்த குடும்பம் இன்னும் சுமக்கிறாங்க, இன்னும் கஷ்டப்படுறாங்க, இன்னும் இந்த பிள்ளை வாழ்க்கையில இது மாறல, இன்னும் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு கட்டுகளோடு தோல்விகளோடு பயணம் பண்றாங்கன்னு சொல்றாங்கப்பா. நீங்க வந்துருங்கப்பா, நீங்க வந்துருங்கப்பா. அன்னைக்கு சகேயுடைய அடையாளத்தை மாத்த ஆண்டவரே நீர் உள்ள போனீங்கப்பா. ஆண்டவரே அவன் பாவியா இருந்தான், பரிசுத்தவானாய் மாறினான், ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு இவங்களுடைய அடையாளங்களை மாத்த ஏசப்பா நீங்க இவங்க வீட்டுக்கு போங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. வருந்தி அழைத்தா உள்ள வருவாரு, உள்ள வருவாரு, உள்ள மகிமையா வந்து வாசம் பண்ணுவாரு. அவர் வந்துட்டா எல்லா குறைவும் நிறைவாகும், அவர் வந்துட்டா எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும், அவர் வந்துட்டா எல்லா சூழ்நிலைகள் மாறிவிடும். அவர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறாரு, அவரே சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஒரு நிமிஷம் அவருடைய முகத்தை மறைச்சா, பிதாவுடைய முகத்தை மறைக்கும் பொழுது அந்த ஏசப்பாக்கு எப்படி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு வேதனையா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இமைப்பொழுது கைவிடப்படுகிற அந்த சிச்சுவேஷன்லயே நம்ம தேவனை விட்டு தள்ளி நின்றோமே. ஆனா பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட பொழுது அவர் சகித்தாருங்க, அவர் பொறுமையோடு கூட சகித்தார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு நிறைய பேர் இல்ல, நிறைய பேர் இங்க இல்ல. அதுக்கு ரீசன் என்னன்னா, இமைப்பொழுது கைவிட்டுட்டாரு, கொஞ்சம் முகத்தை மறைச்சிட்டாரு, தேட முடியல, தொழுது கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி தள்ளி நின்னுட்டோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, உருக்கமான இரக்கங்களால் மீண்டும் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். கைவிட்டது உண்மைதான், மறந்தது உண்மைதான். அது ஏன் தெரியுமா? அப்பதான் நீங்க அவர் சமூகத்துக்கு ஓடி வருவீங்க, இன்னும் ஒரு அன்பில் நீங்க பெருக முடியும்னு சொல்லி அது உணர்ந்தவர்களா இந்த கவியை கூட பாடி நம்ம அப்படியே ஏசப்பா சமூகத்துல நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க, முகத்தை மறைத்து கொண்டால் தீமைத்து போவோம். இனி என்ன விட்டுறாதீங்கப்பா, உங்க முகத்தை மறைச்சிட்டா நான் திகைச்சு போயிருவேன்ப்பா. பொழுது என்னை கைவிட்டு போனால் உயிரற்று போவோம் ஐயா. நீங்காத சமூகம் முடிக்க போறோம். கரத்தை உயர்த்தி எப்படியாவது ஏசப்பா வந்துருங்க, நீரே போதும். வானத்துக்கு நேரா கரத்தை உயர்த்தி உங்க கண்களை அவர் மீது ஏறெடுத்து, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் ஐயா. ஒரு நிமிஷம் கூட நீங்க இல்லாமலே வாழ முடியாதையா. அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுங்க, நீங்க இல்லனா என்னால வாழ முடியாது, நீங்க இல்லனா பரிசுத்தமா இருக்க முடியாது, நீங்க இல்லனா அந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, நீங்க இல்லனா கட்டுகள் அறுக்கப்படாது, நீங்க இல்லனா இன்னும் நான் சுமந்து கொண்டுதான் வரணும்பா. நீங்க வந்துட்டீங்கன்னா நான் சுமக்க தேவையில்லை, எனக்கு ஒரு விடுதலை வந்துருமே. நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா. இயேசையா வாழ தெரியாதையா.
கடைசி நாள் கன்வென்ஷன் பகுதியில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்கள்ல தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாகலாம் பிரசங்கிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஒரு 2 மணி நேரத்துல ஓடிடுறோம், பரவாயில்ல. 9:30 தான் மெசேஜுக்கே கையில வருதுன்னா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த நாள்ல வார்த்தை கேட்பதற்காக இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கர்த்தர் விசேஷித்த வண்ணமாக இந்த கடைசி நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. நேற்றைய தினம் சொன்னது போல எப்பவுமே ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு எதிர்பார்ப்போடு கூட வரணும். அல்லேலூயா. அப்போ அவருடைய சமூகத்துல நீங்க எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வரும் பொழுது அவரிடத்திலிருந்து நிச்சயமாய் அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் கூட எத்தனையோ பேர் நடந்து வந்தாங்க, அவர் கூட எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க, பின்தொடர்ந்தாங்கன்னு தெரியாது இயேசு கிறிஸ்துவை. ஆனா ஒருத்தன் எதிர்பார்ப்போடு கூட மரத்துல ஏறி நின்னான். நினைச்சு பாருங்களேன், அவன் நினைச்சு பார்க்கல, யாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பு இல்ல, அவரை பார்க்கணும் தான் கூட வந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தனுக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவன் கூப்பிட கூட இல்ல, எசப்பாங்க நான் இருக்கேன் அப்படின்னு கை கூட காட்டல. நேரா அவன் இருந்த மரத்துக்கு கீழே வந்தவன அவரே நின்னாரு, மேல பார்த்தாரு, சகைவே இறங்கி வா அப்படின்னு. இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்கணும், ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு எதிர்பார்ப்போடு கூட இருங்க. கர்த்தர் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் கேட்க போறேன், ஆயத்தப்படுத்துங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லுவோமா? என் கூட பேசுங்கப்பா. என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்தும், என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்தும். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக செல்வான்? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்வார்? என்னை அனுப்பும் தேவா. ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னையும் பயன்படுத்தும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்தும். என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறோம். உங்களிடத்திலே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை இருதயத்துல சொல்லுகிறார். நான் இன்னைக்கு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லு. நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இந்த கூட்டத்துக்கிட்ட வந்திருக்கிறேன். நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இந்த சபையை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த கடைசி நேரத்துல, இந்த கடைசி நாள்ல, இந்த நாள்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட பரலோகம் இந்த கூட்டத்தை அப்படியே உற்று கவனிக்கிறது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். ஆண்டவரே என் கூட பேசிருங்க, என் கூட பேசிருங்க. எதனாலும் நான் கீழ்ப்படிறப்பா, நீங்க சொல்றத செய்ய விரும்புகிறேன், என் கூட பேசுங்கன்னு சொல்லுவோமா? அன்பின் தெய்வமே, இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட இடைபடுவீரா, நீர் எங்களோடு கூட இடைபடுவீரா. உங்க கரம் எங்கள் மத்தியில இடைபடட்டும் அப்பா. நீங்க ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 41வது வசனம் முடிய. மத்தேயு 26 36 இருந்து 41. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த இடத்துல கர்த்தர் அந்த சிலுவை பாட்டிற்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக கெத்செமனேக்கு ஆண்டவர் கடந்து செல்லுகிறார். இந்த ராபோஜனம் எல்லாம் முடியுது. அவங்க எல்லாரும் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவங்க அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள உள்ள போறாங்க. எல்லாருக்கும் பயங்கர டயர்ட். நமக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல இன்னைக்கு. ஆமா, அவங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. விட்டனா நாங்க எங்கேயே தூங்கிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு டயர்ட் சீசர்கள். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு குரூப் ஆஃப் சீசர்களை நீங்க இங்க உட்காருங்க, இந்த இடத்துல உட்காருங்க, நாங்க கொஞ்சம் அங்க தள்ளி போயிட்டு வரோம்னு சொல்லி ஒரு 3 பேரை கர்த்தர் கூட்டி கொண்டு போகிறார். பேதுரு, செபதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரோடு கூட போய் அவர்களை உட்கார சொன்னவர் இவர்களோடு கூட இந்த இடத்துல போன உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் யாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். இவங்கள்ட்ட ஒண்ணுமே பேசாம கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் இடத்துல ஒன்றுமே பேசாம போகல. 8 பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு 3 பேரை அழைத்து கொண்டு போய் அவர்களிடத்துல துக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாகுலத்தோடு கூட அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்றார். மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாகுலம் அப்படியே என்னை அமிழ்த்துகிறது பேதுரு, என்ன தெரியல. அவர்களோடு கூட இதை பகிர்ந்து கொண்ட பின்பு சற்று அப்புறம் போய் அங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதை பகிர்ந்து கொண்ட பின்பும் இவங்க உறங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எஞ்சி வந்து பாக்குறார். ஒருத்தங்க வந்து சொன்னனே, என்ன ஆண்டவரே என்னாச்சு அப்படின்னு யாராவது கேட்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிக்கிறார். எல்லாம் சந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 40வது வசனம் வாசிங்க. 40. அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஒவ்வொரு மீட்டிங்க்கு வரும் பொழுது ஒவ்வொரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நம்ம வருகிறோம். ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும், இந்த காரியங்கள் மாறணும், இந்த கடன் பிரச்சனை மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும், இந்த பிரச்சனைகள் மாறணும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு திருமண தடைகள் மாறணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு தடவையும் அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது நாம் வைக்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு பெட்டிஷன்ஸ் அப்படியே அடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே இது, ஆண்டவரே அது, ஆண்டவரே இந்த காரியம். இந்த இடத்துல முதலாக கர்த்தர் தம்முடைய எதிர்பார்ப்பை தம்முடைய சீசர்கள் இடத்துல வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியும். நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் தம்முடைய எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தின இடங்கள் மிக மிக கம்மி, ரொம்ப கம்மி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவரை சுற்றி இருந்தவர்கள் ஏதோ ஒரு தேவைக்காக அவரை சார்ந்திருந்தார்கள். இயேசுவை சுற்றி இருந்தவர்கள் ஏதோ ஒரு தேவைக்காக அவரை சார்ந்திருந்தார்கள். ஆனா கர்த்தர் அவருடைய எதிர்பார்ப்பை, அவர் விரும்புகிறதை அறிந்து கொள்ளுகிற கூட்டம் அந்த நாள்ல யாருமே இல்ல. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்க பிள்ளை அம்மா ஒரு மாதிரி இருக்குமா, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி படபடன்னு வருது, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லிட்டு படுத்திருக்கு அப்படின்னா அவன் தூங்கினாலும் உங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. இவர் இப்படிப்பட்ட வியாகுலத்தை அந்த சீசர்களிடத்திலே சொல்லிய பின்பும் அவர் போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு வராரு. எல்லாம் அசந்து தூங்குறாங்க. எதிர்பார்ப்போடு கூட அவரை சுற்றி இருந்தவர்கள் அநேகர். இவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை கேட்பதற்கு கூட அந்த நாட்கள் யாரும் இல்லை. இந்த வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 1:6. இது யாரு கேக்குறா? சீசர்கள் கேக்குறாங்க. எப்போ? அப்போஸ்தலர்கள்ல அவர் பாடுபட்டு உயிர் தெழுந்து 40 நாள் தம்முடைய தெளிவான திஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிருள்ளவர்களாக கர்த்தர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி, அவர்கள் மீன்பிடிக்க சென்றவர்களை கர்த்தர் மறுபடியும் அழைத்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அவர்களுக்கான காரியங்களை திட்டமிட்டு காரியங்களை செய்து அவர்களிடத்துல எல்லாவற்றையும் ஒப்புவிக்கும் பொழுது, இப்பவும் இந்த சீசர்களிடத்துல நீங்க நல்லா கவனிங்க, அவர் அற்புதம் செய்யும் பொழுது ஒரு குரூப்பே ஓடிச்சு. ஆனா இந்த 3.5 ஆண்டுகள் இவரோடு கூட தங்கி, அவரோடு கூட உணவு அருந்தி, அவரோடு கூட தூங்கி எழுந்து, அவரோடு கூட பரிச்சயப்பட்ட இந்த சீசர்கள் அவரிடத்துல கேட்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இக்காலத்திலா இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை நீங்க திரும்ப தருவீங்க. இந்த கூட்டம் சீசர்கள் அவரிடத்துல ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார்கள். நீங்க அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோவான் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, வாசிங்க. யோவான் 6:10. ஐயாயிரம் பேரை கர்த்தர் போஷிக்கிறார். அதான் நான் சொன்னேன், ஒரு பெரிய சர்மன், நீண்ட ஒரு சர்மன் அங்க நடக்குது. எல்லாரும் உட்கார்ந்து அமைதியா கேட்கிறாங்க. உங்களை மாதிரி ஆண்டோடைய வார்த்தையை நல்லா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு செஞ்சுட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ரொம்ப களைப்படைந்து இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்களை அப்படியே உட்கார சொல்லுங்கன்னு சொல்லி 5000 பேரை உட்கார வைத்து அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? அப்பங்களை கொடுக்கிறார். இந்த அப்பங்களை கொடுத்த உடனே இங்க என்ன நடக்குது? 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இங்க ஒரு கூட்டம் பசியா இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறாரு. இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எங்கள் தேவைகளை சந்திக்கிறார். போய் வேலைக்கே போக வேண்டாம், இவர் கூட உட்கார்ந்தா 3 நாள் டைம்க்கு டைம் சாப்பாடு எல்லாமே வந்துரும் போல. திடீர்னு கையை தூக்குறாரு, 5 அப்பம் 3 அப்பம் எல்லாமே அப்படியே மல்டிப்ளை ஆகுது. இவரோடு கூட இருந்தா எந்த இடத்துக்கும் போக வேண்டாம்னு சொல்லி, இவர் நமக்கு ராஜாவா இருந்தனா 3 வேளையும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் சொல்லி இவரை ராஜாவாக்க அந்த இடத்துல ஒரு கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இந்த கூட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன? சாப்பாடு. எங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவரை சுற்றி அலைந்தார்கள். 23வது வசனத்திலிருந்து 25வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல ஒரு கூட்டம் இயேசுவை தேட ஆரம்பிக்குது.
பயங்கரமா தேடுறாங்க, எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறாங்க, அங்க இல்ல இங்க இல்ல. ஆண்டவர் ஒரே படகுதான் இருந்துச்சா, சீசர்கள் தான் அனுப்புனாரு, இவர் எங்க போனாருன்னு தெரியலையே. எல்லாம் தேடிட்டு நீங்க நல்லா கவனிங்க, 25வது வசனத்தை வாசிங்க. என்ன ஆண்டவரே நீங்க இங்கேயா இருக்கிறீங்க, உங்களை எல்லா இடத்துல தேடுறோம், அங்க போனோம் இங்க போனோம், அவ்வளவு இடத்துல தேடிட்டு வந்தோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்ட உடனே அடுத்த வார்த்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் போதும். இங்க ஒரு கூட்டம் ஆண்டவரை தேடி தேடி அலைஞ்சாங்க. எதுக்கு தேடி அலைஞ்சாங்க? சகையுமால தேடி அலைஞ்சாங்களா? இல்ல, அவர் எப்படிப்பட்டவரோன்னு அவன் தேடினான். ஆனா இங்க ஒரு கூட்டம் தேடுது. எப்படி தேடுதுன்னா, சாப்பாடு கிடைக்கும், அவர் கூட இருந்தனா எல்லாம் கிடைக்கும். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ அற்புதங்களை பார்த்தனால என் பின்னாடி வரல, அப்பங்களை புசித்து திருப்தியானதுனால என் பின்னாடி வர. ஒரு எதிர்பார்ப்பு இந்த கூட்டத்துக்குள்ள என்னது? இவர்களுடைய தேடலுக்கு பின்பதாக தங்கள் தேவைகளுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத கர்த்தர் பார்க்க ஆரம்பித்தார். இந்த ஒரு கூட்டம் இருந்தது. ஒரு கூட்டம் சொல்லுது, எப்போ எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பீங்க. இன்னொரு கூட்டம் சொல்லுது, எப்போ எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க. நீங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 9வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 9:20. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ வரா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதை படிச்சிருப்போம். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவ வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக வெயிட் பண்ணி எப்படியோ அந்த கூட்டத்தின் நெரிசல்ல போய் அவ அப்படி தொட்டுட்டா அப்படின்னு நம்ம பாக்குறோம். நல்லா கவனிங்க, இவளுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு? நோய் சுகமாகும். அதே போல நீங்க மார்க் 10:46 பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எனக்கு பார்வை தெரியணும். நல்லா கவனிங்க, இப்படி எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தேவன் இந்த உலகத்திலே அவர் வாசம் செய்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. எங்களுக்கு திரும்பினா எங்க ராஜ்யத்தை எப்ப தருவீங்க, எங்கிட்ட திரும்பினா எங்களுக்கு எப்ப சாப்பாடு போடுவீங்க, எங்கிட்ட திரும்பினா ஆண்டவரே எனக்கு இங்க வலிக்கு அங்க வலிக்கு, ஆண்டவரே எனக்கு எல்லா இடத்துலயும் வலிக்குது, எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. வேதத்தில் எழுதப்பட்ட அநேக அற்புதங்களுக்கு பின்பதாகவும் அவர்களுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருந்தது. இப்படி ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தேவனுடைய எதிர்பார்ப்புகளை அதிகமாக நாம் வேதத்துல பார்க்கவே முடியாது. இப்படி அவரை சுற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்படிதான் எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா அவர் தம்முடைய எதிர்பார்ப்பை சொன்ன இடம் ரொம்ப few. அதான் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், வேகமா வந்து தன்னுடைய காரியங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு விட்டு ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது 1 மணி நேரமாவது என்னோட கூட விழுத்து. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா என் கூட 1 மணி நேரமா ஜெபம் பண்ணிக்க கூடாது? நான் ஒரு பெரிய ஒரு பாதைக்குள்ள நான் போறேன், கூட நீங்க நிக்க மாட்டீங்களா? என் கூட கொஞ்சம் ஆறுதலா நிக்க மாட்டீங்களா? நல்லா கவனிங்க, சில இழந்தவர்கள், சில குடும்பத்துல யாராவது தவறிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகும் பொழுது அங்க போய் நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதல் அவர்களுக்கு. இல்ல விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆண்டவருடைய வருகையில மறுபடியும் அவங்கள பார்ப்போம், ஒரு ஆறுதல். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பை அந்த இடத்துல அவர்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனா அவருக்கு அங்க ஒண்ணுமே வரல ரிட்டன். இன்னைக்கு கர்த்தர் இந்த இரவு வேளையில இந்த திருச்சபைக்கு முன்பதாக ஒரு எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு சில சம்பவங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்பதாக ஆண்டவர் காட்டின காரியங்களை உங்களோடு கூட நான் வேகமாக பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 18:18. ஓகே, இங்க கர்த்தர் ஒரு பட்டணத்தை அழிக்க போகிறார். இங்க ஒரு பட்டணம் அழிக்கப்பட இருக்கிறது. அந்த இடத்துல
அந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்பதை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இது ஒரு செய்தியாக இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்வர்சேஷன் வருது. ஆண்டவர் சொல்லிட்டப்பா அங்க முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நல்லா கவனிங்க, இது ஒரு செய்தியாக இருந்திருந்தா நல்லா கவனிங்க, அதற்கு பின்பதாக ஒரு பெரிய கான்வர்சேஷன். ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே 50, ஆண்டவரே 45, ஆண்டவர் கேட்டுட்டே போறாரு. ஆபிரகாம் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டே, நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இங்கு ஒரு செய்தியாக ஆபிரகாமிடம் இந்த காரியம் சொல்லப்படல, மாறாக கர்த்தர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அந்த இடத்துல வந்து நிக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அந்த இடத்துல வந்து நிக்கிறார். ஆபிரகாம் கிட்ட இதை நான் சொல்ல போறேன், ஆபிரகாம் கிட்ட நான் இத சொல்லணும். கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் முடிவு செய்து விட்டால், ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், அங்க ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தெரியும், அவர் சொல்லுகிற பட்டணத்துலதான் யார் இருக்கா? லோத் இருக்கிறார். இந்த லோத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வந்து அந்த லோத்துவினுடைய குடும்பத்தை மனதில் வைத்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாரு. கடைசியாக ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பெட்டிஷன் போட்ட மொத்தம் எத்தனை பேர் போட்டாரு? கடைசியா சொன்ன அந்த எண்ணிக்கை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தா. நல்ல கவனிங்க, இந்த லோத்து சென்று ஒரு 10 பேரையாவது சம்பாதித்திருக்கணும்னு சொல்லி ஆபிரகாம் நினைச்சார். பேருக்கு ஒரு 10 பேரையா சம்பாதித்திருக்க மாட்டானா? அவன் குடும்பத்துல ஒரு 4 பேரு, அவன் பிள்ளைகளுக்கு ஒருவேளை திருமணத்தை முடிச்சாலும் ஒரு நல்ல குடும்பத்தை அவன் பார்த்து அதை பார்த்தனா ஒரு 10 பேரையா சம்பாதித்திருந்தா அந்த பட்டணம் காப்பாற்றப்பட்டு விடுமே. இதுதான் அவனுக்குள்ள ஒரு எண்ணமா இருந்துச்சு ஆபிரகாமுக்குள்ள. நீங்க அந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது வேதத்துல சொல்லப்படுகிறது, இந்த லோத்து சென்று ஒரு 10 பேரையாவது சம்பாதித்திருந்தா கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்றான், ஆண்டவரே ஒரு 10 பேர் லோத்து எப்படியாவது ஏதாவது செய்திருப்பான். ஏன்னா நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த லோத்து ஆபிரகாமோடு கூட பயணித்தாலும் தேவனுடைய எதிர்பார்ப்பை அறிந்த ஆபிரகாமுடைய இருதயம் அவனுக்கு இல்ல. வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 2:8 வேகமா. 2 பேதுரு 2:8. இங்க லோத்து என்ன பண்றாரு? அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருந்தவன் நாள்தோறும் அங்க நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்த்து தான் இருதயத்துல நீதியுள்ள அந்த யோத்து தான் இருதயத்துல என்ன பண்றான்? வாதிக்கப்பட்டு. நல்லா நீங்க கவனிங்க, அங்க இருந்த சூழ்நிலைகளை பார்த்து வாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய எதிர்பார்ப்பை உணர்ந்தவனாக அந்த இடத்துல தன்னுடைய மருமகன்களை யாவது அவன் என்ன பண்ணி இருக்கணும்? சேர்த்திருக்கணும், ரட்சித்திருக்கணும். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம், நகோமியினுடைய மருமகள் எந்த தேசத்தை சார்ந்தவரும்? மோவாப். ஆனாலும் வந்த 2 மருமகள்களையும் அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தரண்டை நடத்த ஆரம்பிச்சான். கர்த்தர்தான் தெய்வம்னு அவர்களை நம்ப வச்சான். அவர்கள் நம்பினார்கள், இஸ்ரவேலின் தேவன் தான் தெய்வம் என்பதை அவர்கள் நம்பினார்கள். இந்த வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய எதிர்பார்ப்பை உணர்ந்து இந்த மருமகன்களையாவது அவன் ரட்சித்திருக்க கூடும். ஏன்னா அந்த ஜனங்கள் பொல்லாதவர்களா இருந்தாங்க. பிள்ளைகளுக்கு அங்க நிச்சயம் பண்ணி இருக்கிறான். நல்ல கவனிங்க, இவன் அந்த இடத்துல நடக்கிற அக்கிரமங்களை எல்லாம் பார்த்து இருதயத்துல வாதிக்கப்பட்டது உண்மைதான். இவன் வாதிக்கப்பட்டானா இவன் ஒரு குடும்பத்து கூட சம்பந்தம் பண்ணி இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அந்த நாட்கள்ல அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில, அதாவது ஒரு தவறான காரியங்களை செய்யாத ஒரு குடும்பத்தோடு கூட அவன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? சம்பந்தம் பண்ணிருக்கணும். ஏன்னா இருதயத்துல வாதிக்கப்பட்டவன் ஒரு அக்கிரம செய்கைக்காரர்களோடு கூட தன்னுடைய மகள்களை அவன் விவாகம் செய்வதற்கு அந்த இடத்துல ஒத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் இருதயத்துல வாதிக்கப்பட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அவன் கண்டுகொண்டவன். ஆனா வாதிக்கப்பட்ட அவன் அந்த குடும்பத்தை என்ன பண்ணல? சேர்த்து கொள்ளல. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராய் சேர்த்து கொள்ளல. வேதம் சொல்லுகிறது, அந்த குடும்பமும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பை அறியாததினால் அவனும் அவனுடைய குடும்பமும் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருடைய திட்டத்தில் இருந்து
வெளியேற்றப்பட்டார். ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இல்லாததினாலே, ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இல்லாததினாலே, ஏதோ கர்த்தர் கிருபையினாலே அவர்கள் ஆபிரகாமினுடைய விண்ணப்பத்தினாலே கர்த்தர் அவர்களை தப்பிக்க வைத்தாலும், இவனுடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தா அந்த பட்டணம் சந்திக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க, அந்த பட்டணம் சந்திக்கப்பட்டிருக்கும். எதிர்பார்ப்பு இல்ல, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ளல. கர்த்தர் வேகமா வந்து ஆண்டவர் லோத்துக்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கலாம்ல, இருக்கிற பட்டணம் சரியில்லை, ரொம்ப இதா இருக்கிறாங்க, இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன். ஆண்டவர் லோத்துக்கிட்ட கன்வே பண்ணிருக்கலாம்ல, ஏன் கன்வே பண்ணல? என் இருதயத்தின் எதிர்பார்ப்பு அல்லது என் இருதயத்தின் பாரத்தை உணர்ந்த ஒரு மனிதன் உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ மறைப்பேனோ. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எங்க கிட்ட எதிர்பார்க்கிறார், அவருடைய எதிர்பார்ப்பை எங்க கிட்ட சொல்ல விரும்புறாரா? நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா, சிங்கப்பூர் தேசத்துல இது நடந்த சம்பவம். ஒரு சின்ன சிறு பிள்ளை, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பிள்ளை அவள் இருந்தா. ஒரு நாள் ஒரு ஊழியர் அந்த சிங்கப்பூர் தேசத்துல ஊழியம் செய்வதற்காக கடந்து சென்றார். அவரை அழைத்த ஊழியர் ஊழியங்கள்லாம் முடிஞ்ச பின்பதாக அவரை வீட்டுக்கு அழைத்திருந்தார். வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவர் அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவரை அழைத்த அந்த பாஸ்டர்ஸ்னுடைய பிள்ளை அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு. ஆவியானவர் சொல்லுகிறார் அவர்கிட்ட, அவ ரொம்ப விசேஷித்தமானவள் அப்படின்னு சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவள் அப்படின்னு. ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த ஊழியர் நினைச்சாரு, ஆண்டவரே எல்லாரும் உங்க இருதயத்துக்கு ஏற்றவங்க தானப்பா, ஓகே ஆண்டவரே. இல்ல 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 இல்ல, see something special, அவ கொஞ்சம் விசேஷித்தவள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊழியர் அவரை கூப்பிட்டு, அந்த பிள்ளைய கூப்பிட்டு, நம்ம நல்லா இருக்கியா, நல்லா ஜெபம் பண்ணுவியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பிள்ளை கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. இவருக்கு ஒன்றும் புரியல. என்னமா நீ ஜெபம் பண்ணுவியான்னு தானே கேட்டேன், என்ன ஆச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தான். என்ன நடந்தது அப்படின்னா, அவள் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே அவளுடைய தாய் தகப்பன் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்த ஒரு காரியம், அதிகாலையிலே எழுந்து கர்த்தரிடத்திலே ஜெபிக்கணும். எத்தனை பேர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம் தெரியல. அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கணும், நம்முடைய சிங்கப்பூர் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அந்த பிள்ளை டெய்லி காலையில எந்திரிச்சு ஜெபம் ஆரம்பிப்பாள். ஆண்டவரே எங்கள் தேசத்தை சந்திங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்க ஆரம்பிப்பாள். ஒரு நாள் இவள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவளுடைய அறை கதவு தட்டப்பட்டது. அந்த அறை கதவு தட்டப்பட்ட உடனே மம்மி வந்திருக்கிறாங்களோன்னு சொல்லி ஜெபத்தை நிறுத்திட்டு பாக்குறா. கதவு திறக்கப்படுகிறது. கதவு திறக்கப்பட்டு உள்ளே வருகிறவரை பார்த்த உடனே அவளுக்கு ஷாக். வந்தது அவங்க மம்மி இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே உள்ள வரார். அவரை பார்த்த உடனே அப்படியே ஷாக்காய் அப்படியே சந்தோஷத்தோடு கூட அவரை பார்க்கிறா. அவர் கிட்ட வர 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 இவளுடைய முகத்தில் இருந்து அந்த அப்படியே சந்தோஷம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவருடைய கண்கள் இருந்து வடிகிற ஒரு கண்ணீரோடு கூட அவர் அந்த இடத்துல வந்து நிக்கிறார். ஆண்டவர் அவர் கிட்ட வந்தோடனே இவ உட்கார்ந்து இருக்கிறா. அவ ஆண்டவரை பார்க்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையில யாராவது ஜெபிப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் ஜெபிக்கலான்னு வந்த மகளே, யாரும் ஜெபிக்கல, உன் கூட சேர்ந்து ஜெபிக்க நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மகள் சொன்னாலும் அதுக்கப்புறம் என் கூட ஆண்டவர் அடிக்கடி நான் அதிகாலையில ஜெபிக்கும் பொழுது அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் அங்கிள் அப்படின்னா. நல்லா கவனிங்க, எங்க நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், உண்மைதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், உண்மைதான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த எதிர்பார்ப்பு யாரிடத்திலே சொல்லப்படுவதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே கர்த்தர் கடந்து வருகிறார். அன்னைக்கு அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சு, ஆண்டவரே இந்த தேசத்தை சந்தியின் அந்த பிள்ளை அவ்வளவு ஊக்கமா ஜெபித்ததுனால கர்த்தர் அவளிடத்துல வந்து அந்த காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். அவ சொல்றா, ஆண்டவரே கரத்தை பிடித்து ஜெபித்தாங்க அங்கிள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கு. ஒரு எதிர்பார்ப்போடு
ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். அப்படியே இருதயத்துல கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த சின்ன பிள்ளையோடு கூட நீங்க பேசுவீங்கன்னா, ஆண்டவரே உங்க எதிர்பார்ப்பை என்கிட்ட சொல்லுங்கப்பா. உங்க எதிர்பார்ப்பை என்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க எதிர்பார்ப்பை என்கிட்ட சொல்லுங்க. உங்க எதிர்பார்ப்பை என்கிட்ட சொல்லுங்கப்பா. என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்தும். என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்தும். யாத்ராம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம். யாத்ராம் 32:10. இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த வார்த்தை மோசேயின் இடத்துல கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருகிறார். இந்த மோசே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்காக அவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் மலை மேல ஏறி அவர் அந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இவங்க ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். இதை பார்த்த உடனே கர்த்தருக்கு கோபம் மூழ்கிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு. கவனிங்க, இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் அழிக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? டைரக்டா ஆண்டவர் போய் அழிச்சிருப்பார். இதை செய்த உடனே அந்த இடத்துல, ஏன்னா சிலர் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கும் பொழுது அந்த இடத்துல பூமி பிளந்து அப்படியே அவங்க உள்ள போறாங்க. நீங்க நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லும் பொழுது மோசேயினிடம் கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அங்க வருகிறார். நீங்க அந்த வார்த்தை சொல்கிறது, என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு. இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அவர் சொல்லுகிறதை செய்ய இந்த மோசே விட மாட்டேங்கிறார். சொல்ல புரியுதா? யாராவது சண்டைக்கு போகும் பொழுது, அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு என்னை விடு அப்படின்னு ஏன் விடுன்னு சொல்றோம்? யாருமே அவங்களை பிடிக்கலன்னா அந்த வார்த்தை வருமா? வராது. விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னை விடு அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க, யாரோ பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் கோபம் அவர்களின் மேல் மூளவும் அவர்களை நான் அழித்து விடும். மோசே என்னை விட்டு விடு. இந்த இடத்துல மோசே பார்க்கும் பொழுது, மோசே என்னுடைய எதிர்பார்ப்பை அறிந்தவனாக விண்ணப்பிப்பான் என்று கர்த்தர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஓ அப்படியே ஆண்டவரே, ரைட், எல்லாம் முடிச்சிருங்க, ஏன் சந்ததியை பெரிய சந்ததியா மாற்றுங்கப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்க, ஆபிரகாமுக்கு அடுத்து தனி மனிதனா என்னத்தான் நீங்க தெரிஞ்சு கொண்டீங்களா? நல்லா கவனிங்க, இந்த மோசே டென்ஷன் ஆகின பார்ட்டிஸ் எல்லாம் அங்க அவ டென்ஷன்ல தாங்க முடியல. இவங்க கொடுத்த மன அழுத்தத்தினால ஆண்டவர் பேசுன்னு சொன்ன அந்த கண்மலையவே அவர் அடிக்க அளவுக்கு அந்த இடத்துல மன அழுத்தத்தை உருவாக்கியவர்கள். ஏதோ ஒரு விதத்துல மோசே இவர்கள் மேல, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்பதை மோசேயும் அறிந்திருந்தார். இந்த மோசேக்கு நன்றா தெரியும், நான் இவர்களை அழைத்து கொண்டு வரல, ஆண்டவரை நீங்க தான் அழைச்சிட்டு வந்தீங்க. இப்ப ஆண்டவர் நிர்மூலம் பண்ணுகிறேன்னு சொல்லும் பொழுது, நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க, நீங்க நிர்மூலம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்கிறது அப்படி நீங்க பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல 11வது வசனத்துல சொல்லப்படுகிறது, உம்முடைய கோபம், அந்த வார்த்தையை வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் இவங்களுக்கு விரோதமா
உங்களுடைய கோபம் பற்றி எறிவதில்லை. என்ன ஆண்டவரே இவங்க மேல நீங்க கோபப்பட்டு இருக்கிறீங்க? என்ன கவனிங்க, இங்க மோசே ஒரு பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவங்க மேல கோபப்பட்டு இருக்கிறீங்க? ஒரு வீட்டுல ஒரு தகப்பன் பிள்ளையை கண்டிக்கும் பொழுது தாய் உள்ள வந்து விழுவாங்க. விடுங்க, என்ன பிள்ளைதானே, நல்லா கவனிங்க. என்ன உங்க ஜனங்கள் நீங்க இவங்க மேல கோபப்பட்டு இருக்கிறீங்களே. அதுக்கு அடுத்து 12வது வசனத்தினுடைய பின்பகுதி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஆண்டவரே நீங்க பெரிய கோபத்தோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்க ஜனங்கள்பா அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க ஏதோ தீங்கு பண்ணிடாதீங்கப்பா, அவங்க மேல நீங்க பரிதாபம் கொள்ளுங்கப்பா, அவங்களுக்கு எந்த தீங்கு நீங்க பண்ணிடாதீங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட 13வது வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லப்படுகிறது, கெஞ்சி பிரார்த்தித்தான். நல்லா கவனிங்க, கெஞ்சி பிரார்த்தித்தான். நல்லா கவனிங்க, இந்த ஒரு விண்ணப்பத்தை கர்த்தர் அந்த இடத்துல மோசேயின் இடத்துல எதிர்பார்த்தார். ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை மோசேயின் இடத்துல சொல்லும் பொழுது, ஏன்னா ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் இருக்குது, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இவ எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்குது. இவர்களை கொண்டு வந்து விட்டார், இப்போ அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த லேண்டுக்குள்ள அவர்களை கொண்டு போகணும். அவ்வளவுதான். இவ்வளவு கிட்ட வந்துட்டு இப்போ மொத்த ஜனத்தையும் தூக்கணும் அப்படிங்கும் பொழுது இது மோசே பிரார்த்திக்கிறான், ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே அவங்க மேல பரிதாபம் கொள்ளுங்கப்பா, அவங்க மேல இரக்கமா இருங்கப்பா, ஆண்டவரே ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க மன்னிங்கப்பான்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான். கெஞ்சி பிரார்த்தித்தான். இடத்துல சொல்லப்படுகிறது 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை அன்றைக்கு அந்த இடத்துல மோசே கெஞ்சி பிரார்த்தித்த பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் விண்ணப்பித்த பொழுது, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை உணர்ந்தவனாக அந்த இடத்துல அவன் விண்ணப்பத்தை மேற்கொண்ட பொழுது, அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை மாறுது. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை அவன் பிரார்த்தனையினால அவனுடைய ஜெபத்தினால அவன் என்ன பண்ணிட்டான், சேஃப்கார்ட் பண்ணிட்டான். நல்லா கவனிங்க, சோதம் குமரா பட்டணத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனா லோத்து செய்ய தவறினதை மோசே செஞ்சான். மோசே செஞ்சான். மோசே செஞ்சான். அந்த இடத்துல மோசே அமைதியா இருந்திருக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த இடத்துல வந்தார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். அதான் சொல்றான், அந்த இடத்துல லோத்து கிட்ட போக முடியல, ஏன்னா 3 பேர் கிளம்பி போயிட்டாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணன்னு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சது ரைட், லோத்து ஏதாவது ஒரு 4 பேராவது ஒரு 6 பேரையாவது சந்தித்திருப்பான். இவங்க 4 பேர், ஏதாவது 10 பேர் இருந்தா அந்த பட்டணம் காக்கப்பட்டணும். ஆண்டவரே 10 இல்ல, 10 பேர் கூட இல்ல. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட இவன் ஆபிரகாமை போல, ஆண்டவரே என் நிமித்தமாக, ஆண்டவரே சில நீதிமான்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் பேசல. ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்திக்க, ஆண்டவரே நீங்க மனம் இறங்குங்க. கெஞ்சி பிரார்த்தித்தான். அவருடைய மன விருப்பம், அவருடைய எதிர்பார்ப்பை அறிந்தவனாக மோசே செய்த ஜெபத்தினால வேதம் சொல்லுகிறது, அவர் செய்ய நினைத்த அந்த தீங்குக்கு என்ன பண்ணார் ஆண்டவர், மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை இதுதான். இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பதாக பிரசங்கிக்கப்படுகிறதுனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நேற்றைய தினம் உங்களோடு கூட பேசும் பொழுது ஆண்டவர் ஆதி அன்பை குறித்து உங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். ஏன் இந்த காரியத்தை பேசினார் அப்படின்னா, உங்களை ஏதோ ஒரு சாதாரண ஒரு திருச்சபையாக கர்த்தர் பார்க்கல, கர்த்தருடைய பார்வையில வளர்ந்து வருகிற ஒரு திருச்சபையாக ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் இடத்துல பார்க்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒவ்வொரு நாளும் என்ன புதுசா அறிந்து கொள்ளணும், இந்த உறவுல நீ இன்னும் என்ன கிட்ட சேரணும், இன்னும் என் கிட்ட நீ நெருங்கணும். இதை சொல்லிவிட்டு இன்னைக்கு காலையில ஆண்டவர் பேசுறான், உன் வாழ்க்கையில நான் உன்னை கொண்டு போற பாதையில நீ சந்திக்கிற பிரச்சனைகளை வைத்து நீ என்னை தீர்மானிக்க முடியாது. நான் உன்னில் அன்பு கூறுகிறபடியினாலே என்னாலே நீ அதை முற்றிலும் ஜெயங்கொள்ளுவா என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இப்ப ஆண்டவர் உங்கள்ட்ட வந்து சொல்லுகிற காரியம் எல்லாம் முடிஞ்சு, ஆண்டவரே உங்க சமூகத்துல உங்க க்ளோஸ் சர்க்கிள்ல வந்துட்டேன். இப்ப நம்ம எப்படி தெரியுமா, அந்த 12 சீசர்கள்ல 8 பேர்
இருந்த இடத்துல இருந்து இப்ப 3 பேர் இருந்த இடத்துக்கு இந்த சபையை கொண்டு வந்துட்டார். இப்ப 3 பேர் இருந்த அந்த இடத்துக்கு உங்களை உள்ள கொண்டு வந்த உடனே அந்த 8 பேர்கிட்ட சொல்லாத ஒரு காரியத்தை இந்த 3 பேர்கிட்ட சொன்னார். வியாகுலப்பட்டார், காரியத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணார். மரணத்துக்கு ஏதுவாக ஆத்துமா துக்கம் கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார். இந்த காரியம் அந்த 8 பேருக்கு தெரியாது. இந்த 3 பேருக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த திருச்சபைய இப்ப ஆண்டவர் அப்கிரேட் பண்ணி இந்த 3 பேர் அந்த பர்சனல் சர்க்கிள்ல கொண்டு வந்ததுனால இன்னைக்கு கர்த்தர் இந்த 2வது நாள்ல உங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்பு. எல்லார்ட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அல்ல. எல்லார்ட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர் அல்ல. யாரை நம்புகிறாரோ அவர்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாரை நம்புகிறாரோ கர்த்தர் அவர்களிடத்துல எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க. இயேசுப்பா எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனா எல்லாரையும் நம்புறது இல்லை. இந்த வார்த்தை கொஞ்சம் கடினம் தான், ஆனா இதான் உண்மை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனா எல்லாரையும் நம்புறது இல்லை. எனக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வரும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் உங்கள் மத்தியில ஆண்டவர் வைக்கிறார். என் பாரத்தை சுமக்கிறவங்க யார்? என் இதய ஏக்கத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் யார்? யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமே. யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, யோனாவை குறித்து அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது யோனாவின் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுடைய அக்கிரமம் என்ன பண்ணுதான் என் சன்னிதானத்துல எட்டிற்று. நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ சோதம் கொமோராவை வைத்து அதே போல ஒரு சினாரியோ தான் இங்க யோனாவின் காலத்துல நடந்த ஒரு காரியம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டிட்டு பா. அவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு பாவங்கள் நிறைந்த ஒரு இடம் இந்த நினிவே. இங்க என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ அங்க போய் என்ன பண்ணு, பிரசங்கி. ஏன் பிரசங்கிக்கணும்? ஏன் பிரசங்கிக்கணும்? இந்த கட்டளை பின்பதாக வேறொரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் அவங்கள்ட்ட போய் சொல்லுப்பான்னு சொல்ல. கர்த்தருடைய வார்த்தைய நிறைய நேரத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு சில பட்டணத்தார் அவரை ஏற்றுக்கொள்ள மனதாய் இல்லாத பொழுது செபதேவின் குமாரர்களுக்குள்ள ஒரு திடீர்னு அவன் கோபம் வந்து, ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினியை இறக்குங்க. கர்த்தருடைய இருதயத்தை அவங்க புரிஞ்சுக்கல. ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், பார்த்துட்டு என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க, நீங்க அறியாமல் இருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இதற்கு விரோதமாக பிரசங்கி சொன்னவர் இந்த இடத்துல ஒரு கட்டளையாக யோனாவுக்கு இந்த காரியத்தை சொன்னாலும் இந்த கட்டளைக்கு பின்பதாகவும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. புரியுதா? இந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எரேமியா 18வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். எரேமியா 18:7-8. இடிப்பேன் அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு மனஸ்தாபப்பட்டால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நல்லா கவனிங்க. நான் அவர்களை இடிப்பேன் அழிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று சொன்னாலும் அவங்க தங்க தீங்கை விட்டு மனஸ்தாபப்பட்டால் நான் அவங்களுக்கு செய்வேன் சொன்ன அந்த காரியத்தில் இருந்து நான் அதை மனஸ்தாபப்படுவேன். அதுக்காக நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கட்டளைக்கு பின்பதாக ஒரு அழிவின் செய்திக்கு பின்பதாக ஒரு இரக்கம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எத்தனை பேர் சொல்றது விளங்குது? ஒரு அழிவின் செய்திக்கு பின்பதாக ஒரு எதிர்பார்ப்பு.
இல்ல, அது தப்புவிக்கப்படும், அது அழிவுக்கு அல்ல. யாராச்சும் வாங்கணுங்களா? ஐயோ, யாராவது கேட்பாங்களோ, இவங்களுக்கா யாராவது விண்ணப்பிப்பாங்களோ? இந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஆதியில் இருந்து அந்த வரைக்கும் வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் இந்த அழிவின் செய்திக்கு பின்பதாக ஒரு எதிர்பார்ப்பு ஒளிந்து கொண்டே இருந்தது. நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது யோனா இங்க என்ன பண்ணல, கர்த்தருடைய அந்த ஏக்கத்தை எதிர்பார்ப்ப அவன் புரிஞ்சுக்கல. அவன் சொல்றான், ஓகே ஆண்டவரே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சீசுக்கு போறான். அங்க ஒரு பட்டணமே பட்டி எரியுது. எப்ப அவங்க சாவாங்கன்னு தெரியல. கர்த்தருடைய கோபம் அந்த இடத்துல இறங்கி அந்த பட்டணமே அழிவிற்கு காத்து கொண்டிருக்கிற நேரத்துல நல்ல கவனிங்க, ஒருத்தன் சொகுசா தூங்கி கொண்டிருக்க. எல்லாம் நம்மளை பத்தியே சொல்ற மாதிரி இருக்குல்ல. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, நாம் உறங்கி கொண்டிருக்கிறோம். தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது, நாம் சொகுசாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க, ஒரு நாளைக்கு 200 வாலிப பிள்ளைகள் நம்முடைய இந்திய தேசத்துல கடத்தப்படுறாங்க. ஒரு நாளைக்கு. நேற்று 200னா இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு நம்ம ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு நல்லபடியா ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நாள் முடிய போகுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த நாள் துவங்கி முடியறதுக்குள்ள நம்ம இந்திய தேசத்துல 200 வாலிப பிள்ளைங்க காணும். எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. கல்கட்டாவுல நாங்கள் ஊழியத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்க இருந்த ஒரு NGO எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஈவினிங் ஒரு பிள்ளைய தூக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் இங்க வந்துரும். அவ்வளவு ஈஸி கிடையாது உள்ள போறது, அவங்களை மீட் பண்ணி. நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். மேலே இழந்த குலத்தை சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க கட்டின புடவை நல்லா இருக்கு, வீடு நல்லா இருக்கு, பைக் நல்லா இருக்கு. கர்த்தர் உலகத்தையே தன் முன்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தையே தன் முன்பதாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அனுதினமும் அக்கிரமம், அனுதினமும் பாவம், அனுதினமும் கொடிய காரியங்கள். இந்த சோதோம் கொமோராவை போல ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திற்கு அனுதினமும் ஒரு கொடிய காரியங்கள் அக்கிரமம் வந்து எட்டி நிறுத்திக் கொண்டிருக்கிறது. ஐயோ, யார் இவர்களுக்காக விண்ணப்பிப்பார்? யார் இவர்களை காப்பாற்றுவார்? மணி ஜோமனுவியா, தங்கச்சி நீ ஜோமனுவியா, மணி ஜோமனுவியா, மகளை நீ ஜோமனுவியான்னு சொல்லி கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இப்படிதான் இன்னைக்கு யோனா கிட்ட போனார். அழிக்கணும் தான், ஜோமனுவியா எங்க போ, ஏன் அங்க போய் சொல்லணும், ஏன் அங்க போய் பிரசங்கிக்கணும்? நீ ஒருவேளை பிரசங்கித்தா அவங்க ஒருவேளை மனம் மாறிட்டனா, 1,20,000 பேர் இருக்காங்கப்பா, அவங்கள ரட்சிக்கப்படணும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது அப்படி நீங்க பார்க்கும் பொழுது யோனா 3:8 சொல்லப்படுகிறது. வாசிங்க, யோனா 3வது அதிகாரம் 8வது வசனம். நல்ல கவனிங்க, இது யோனா என்ன போய் செஞ்சார் தெரியுமா? மீனை வச்சு அனுப்பி அவரை தூக்கிட்டு வந்து நினிவேல போட்ட பிறகும், மீனை வச்சு என்ன தூக்கிட்டு வந்தாரு அவங்க கிட்ட வந்து. மீனுக்குள்ள 3 நாள் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதனுடைய அமிலங்கள்லாம் என்ன பிடிச்சி அதெல்லாம் என் மேலெல்லாம் எரிச்சது. அப்படி கொண்டு வந்தாரு. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரியா? ஒரு பெரிய பிரசங்கம் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு இப்படி பண்ணிட்டு இருந்தாரா? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் 4. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, நல்ல கவனிங்க, ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, ஒரு நாள் நடந்து போய் உள்ள போய் ஒரு 10 நிமிஷமா பேசிருக்கணும்ல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கழுகப்படும். வெளியில வந்துட்டார். ஒரு நாள் நடந்து போனதை ரிட்டர்ன் ஆகி வந்து அந்த மலை மேல ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மனுஷன்.
எப்போ கவிழ்க்கப்படும்? எப்போ கவிழ்க்கப்படும்? யோனா எதிர்பார்த்திராத ஒரு காரியம், ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்குது. சொல்ல புரியுதா? யோனா எதிர்பார்த்திராத ஒரு காரியம், ஆனா கர்த்தர் எதிர்பார்த்த ஒரு காரியம் அங்க நடக்குது. அதான் நம்ம வாசிச்சோம். ஆடு மாடு சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றாங்க. ஒருத்தனும் ருசி பார்க்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது. அந்த வார்த்தை அவர்கள் அழகா சொல்லி இருப்பாங்க. ஒவ்வொருவரும் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். 9வது வசனத்தை சொல்லுங்க. யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். நீங்க போய் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கலங்க. யோனா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கே ஒரு நினைவே பாதுகாக்கப்படும். என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன்னு சொல்லி பாருங்க. நான் நம்புறேன் அடுத்த லெந்து கால கூட்டத்துல இந்த கிராமம் அசைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்டெப் எடுத்ததற்கே இந்த காரியம் நடக்கும்னா, பெரிய ஸ்டெப் எடுக்கல, உள்ள போய் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்ல, கவிழ்க்கப்பட்டு போகும். 40 நாள் ஓடிட்டான், மேல போய் உட்கார்ந்துட்டான். இந்த வார்த்தைக்கு, எதிர்பார்ப்பில்லாத இந்த வார்த்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்னா, இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள், ஒரு எழுப்புதல் சம்பவிக்கும்னா, இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கும். இன்றைக்கு நமக்குள்ளே ஏற்பட போகிற ஒரு எதிர்பார்ப்பு ஏங்க இந்த கிராமத்தை அசைக்காது? அசைக்குமா அசைக்காதா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவனுடைய ஒரு ஸ்டெப், அவர் எதிர்பார்ப்புக்கு நேராய் அவன் எடுத்து வச்ச ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அவன் செஞ்ச ஒரு காரியத்துக்கு இத்தனை விளைவுகள் இருக்கும்னா, அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்ய விரும்புறேன். ஆண்டவரே சொல்லுங்கப்பா, இந்திய தேசத்துல என்ன நடக்குது கேட்டு பாருங்களேன். என்னப்பா எதுக்கா நான் ஜெபம் பண்ணணும் கேட்டு பாருங்களேன். ஆண்டவரே யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்ப்பா கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு தூங்க முடியாதுங்க. இரவிலே ஆண்டவர் வந்து எழுப்புவார். யாரோ எழுப்பி விட்டது போல இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உணர்வீங்க. அவ்வளவு டயர்டா நீங்க படுத்தாலும் திடீர்னு உள்ளத்துக்குள்ள இதுக்கா ஜெபி மகளே, மகளே எது ஜெபம் பண்ணுவியா? வேதம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போதே கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இதுவாகத்தான் இருந்தது. எதுவாக? யோனா 4வது அதிகாரம் 11வது வசனத்தில், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? எங்க பரிதபிச்சுதான் அவன்கிட்ட இந்த அழிவின் செய்தியை கொடுத்தாரு. எங்க பரிதபிச்சுனா ஏன் அழிவின் செய்தியை கொடுக்கணும்? அதான் சொல்றேன், இந்த அழிவின் செய்திக்கு பின்பதாக ஒரு ரட்சிப்பின் செய்தி ஒளிந்திருக்கிறது. ஒரு ரட்சிப்பின் செய்தி ஒளிந்திருக்கிறது. இது எப்போ இந்த அழிவின் செய்தி ரட்சிப்பின் செய்தியா மாறும் தெரியுமா? எதிர்பார்ப்புள்ளவர்கள் அதிகமாகும் பொழுது, எதிர்பார்ப்புள்ளவர்கள் அதிகமாகும் பொழுது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசம் அழிக்கப்படாதபடிக்கு எதிர்பார்ப்புள்ளவர்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்தை நான் காப்பேன் என்று கர்த்தர் இந்த இரவு நேரத்துல வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய விரும்புறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? எஸ், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மிஷனரி ரிட்ரீட் ஒரு இடத்துல நடந்தது, ஒரு வட இந்தியாவுல. அந்த மிஷனரி ரிட்ரீட்ல நிறைய மிஷனரிகள் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு இடங்கள்ல ஊழியம் செய்த மிஷனரிகள் அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்திருந்தாங்க. அந்த மிஷனரி ரிட்ரீட்ல ஒரு பிரசங்கம் பிரசங்கிக்கப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? நம்முடைய தேசம் சந்திக்கப்படணும், நம்ம எல்லாம் ஜெபிக்கணும், அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும், அவருடைய பாதத்துல திறப்புல நிக்கணும். வைராக்கியமாக பிரசங்கம் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லாம் உங்களை மாதிரி ஆமென் எஸ் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்திட்டு எல்லாரும் சந்தோஷமாக அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ரிட்ரீட் முடிஞ்சு நைட் எல்லாரும் சாப்பிட்டாங்க. அவங்களுக்குன்னு இருந்த அறைக்குள்ள போய் எல்லாரும் ரெஸ்ட் பண்ண போயிட்டாங்க. இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண ஒரு அண்ணன் அந்த மைதானத்துல உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்.
நான் அவர்களோடு கூட தனிப்பட்ட விதத்துல நான் பேசும் பொழுது அவர்கள் என்னோடு கூட பேசின ஒரு காரியம், தம்பி நான் உட்கார்ந்து இருந்தேன், செபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த மிஷனரிகள் தங்கி இருந்த அந்த அறைக்குள்ள யாரோ ஒருவர் ஒவ்வொரு அறைக்குள்ள போறாங்க வெளியில வராங்க, ஒவ்வொரு அறைக்குள்ள போறாங்க வெளியில வராங்க. யாரு லேடிஸ் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களா தங்கி இருக்கிறாங்க, ஒவ்வொரு அறைக்குள்ள போயிட்டு யாரோ வெளியில வராங்களே அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கடைசியாக அந்த உருவம் ஜெபித்துக் கொண்டிருந்த என் அருகே கடந்து வந்தது. வேற யாரும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேசத்துக்காக ஜெபிப்பேன்னு வாக்கு பண்ணீங்க, தீர்மானம் எல்லாம் எடுத்தீங்கல்ல, யாராவது முழித்து ஜெபித்துக் கொண்டிருப்பாங்க, அவர்களோடு கூட ஜெபிக்கலான்னு நான் வந்தேன். எல்லாரும் உறங்கிட்டு இருக்காங்கப்பா. நீ சொன்ன, நான் கர்த்தருடைய கையை பிடித்து அன்றைக்கு அழுது ஜெபித்தேன் என்று அவர் சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த இடத்துல வர்றாருங்க, வந்திருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறவர்களாக எழும்ப போறீங்க? இருக்கிற நாங்கள் முழங்கால் படிடுவோமா? இன்னைக்கு கர்த்தருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறவர்களை அவருடைய கண்கள் தேடவும் அடையாளமிடவும் இந்த இடத்துல வந்திருக்கிறது. எஸ், தேசத்தின் அவலங்கள் நம்முடைய தேசத்திலே பெருகி இருக்கிற ஒரு நேரம். வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க. வாலிப பிள்ளைகள் கடத்தப்பட்டு தவறான தொழில்களுக்கு அவர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க. அநேக இடங்கள்ல சிறு பிள்ளைகள் கடத்தப்பட்டு அவர்களுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவர்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் திருடப்பட்டு பிச்சை எடுக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய தேசம் நீங்க நானும் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நம்முடைய தேசம் ஒரு அவல நிலைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசம் ஒரு அவல நிலைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை தேடி வந்திருக்கிறார். யாராவது ஜெபம் பண்ணுவாங்களாம்? யாராவது ஜெபம் பண்ணுவாங்களாம்? யாராவது ஜெபம் பண்ணுவாங்களாம்? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்கிறார். எஸ், ஒரு எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன், நான் கேட்கிறேன்ப்பா. ஆண்டவரே என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனையோ வசனங்களை, எத்தனையோ ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்ட ஒரு ஜனம் நீங்க. எத்தனையோ வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. 8 பேர் இருந்த குரூப்ல நீங்க இல்லங்க. கர்த்தர் உங்களை ஒரு பர்சனல் குரூப்ல பாக்குறாரு. அந்த 3 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, வியாகுலப்பட. நீ இன்னும் நம்ம நினைச்சிட்டு இருக்க இல்லங்க, நான் 8 பேர் குரூப்ல தான் இருக்கிறேன், நாங்க இங்க உட்கார்ந்துக்கிறோம். அவர் எங்க கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அவர் சொல்ற, அவர் பிரசங்கிக்கிற வார்த்தையை மட்டும் நாங்க கேட்டுக்கிறோம். அவர் தனிப்பட்ட விதத்துல எங்க கிட்ட எதுவும் சொல்லல. அவர் பிரசங்கிக்கிற வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிடுவோம். அவர் செய்யற அற்புதங்களை பார்ப்போம், சந்தோஷப்படுவோம், கைதட்டி சிரிப்போம். எஸ், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம். ஆனா அவர் பர்சனலா எதுவும் எங்க கிட்ட சொல்லலையே. இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்க கிட்ட தேடி வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் பலமாய் ஒரு காரியத்தை உணர்கிறார். இதோ இன்றைக்கு இந்த இரவிலே கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு பலமாய் இறங்கி வந்திருக்கிறார். அநேகரை கர்த்தர் நான் அடையாளம் இட போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், அன்னைக்கு எதிர்பார்ப்போடு கூட, அன்னைக்கு சகை வந்த பொழுது அவன் எதிர்பார்க்கல, கர்த்தர் அவனை சூஸ் பண்ணுவார்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேரை நான் சூஸ் பண்ண போறேன், நிறைய பேரை நான் சூஸ் பண்ண போறேன். ஓ ரிமானாமா கதரலாமா ஓ ரேக்மே ஹே ரேகேதா, அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஓ ரிக்மா ஹரலா பாஹத்திலே, ஓ சக்மா கரபலோஹத்திலே, ஓ சகமா ஹரியாக்கதலா. கர்த்தர் அநேகருடைய கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தினுடைய அந்த குமுறலை பார்க்கிறார். ஆண்டவரை நோக்கி நீங்க செய்கிற அந்த விண்ணப்பத்தை பார்க்கிறார். எஸ் எஸ் மகளே, எஸ், இதத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், இதத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். எஸ் எஸ், இந்த அர்ப்பணிப்பு, இந்த எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்ப்பு. ஓ ரிக்மா ஹாசல்காரே, ஓ ரிமா கரலா பரமக்லோ. ஆண்டவர்ட்ட ஜெபிக்க ஆரம்பிங்க. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, இது ஆண்டவரிடத்தில் நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரம். அப்பா, என் தேசம் பாழாய் கிடக்கிறது, நான் எப்படி ஆண்டவரே சொகுசாய் இருப்பேன். போகிறேன் என்று தான் சொன்னான், நோக்கத்தை இழந்து அலைந்தான். போகிறேன் என்று தான் சொன்னான், நோக்கத்தை இழந்து அலைந்தான்.
புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினார் யோனா. புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினார் யோனா. புயல் அடிச்சுட்டு சபைக்கு புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் வீட்டிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறோம். புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினார் யோனா. புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினார் யோனா. தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்றை நான் கண்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனின் ஏக்கம் ஒன்றை. ஓ பார்வை இழந்த ஜனம், அதை காட்டிட யாரும் இல்லையே. பார்வை இழந்த ஜனம், அதை காட்டிட யார் இல்லையே. பார்வை இழந்த ஜனம், பார்வை இல்லை, எங்க போன்னு தெரியல, என்ன பண்ண தெரியல. பார்வை இல்லாமல் கற்றுக்கொண்டு நிற்கிற ஜனம் ஒரு பக்கம். எஸ், பாதை காட்டிட யாரும் இல்லம்மா. நீ வருவியா மகளே? மகளே நீ வருவியா? நீ வருவியா? கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு இங்க வந்து இருக்கிறார். எஸ் லா, பார்வை இழந்த ஜனம், பாதை காட்டுவோர் யாரும் இல்லை. பார்வை இழந்த ஜனம், பாதை காட்டிட யாரும் இல்லையே. யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாக செல்வார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக செல்வார் என்று கர்த்தரின் சத்தம் என்றும் தொனிக்கின்றது. இன்னைக்கு இந்த இரவு வேளையில் இந்த கிராமத்துல தொனிக்குதுங்க. இந்த கிராமத்துல தொனிக்குது. கர்த்தரின் சத்தம் தொனிக்குது. யாரை நான் அனுப்புவேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? யார்கிட்ட இந்த பாரத்தை நான் சொல்லுவேன்? எஸ் லார்ட் என்று ஓ ரிபோன் மஹசே ஓ போகிறேன் போகிறேன் என்று நான் சொன்னான். இழந்து அலைந்தான். போகிறேன் என்று தான் சொன்னான். போறேன் சொன்னான். போறேன் சொன்னான். புயலின் மத்தியிலே சொகுசாக போறேன் சொல்லிட்டு அதை குறித்த ஒரு எண்ணமும் இல்லாதபடிக்கு அவன் போய் தூங்க போயிட்டான். அவன் போய் தூங்க போயிட்டான். கர்த்தர் தம்முடைய வியாகுலத்தை சொன்ன இடத்துல 3 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எஸ் லார்ட், என்னை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோம். யார் யார்? ஆண்டவரே என்ன அனுப்புங்க, என்ன அனுப்புங்க, என்ன அனுப்புங்க. எஸ் லார்ட், என்னை இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்ல போகிறோம். கர்த்தர் உங்கள்ட்ட கன்வே பண்ண வேண்டிய எல்லாம் கன்வே பண்ணிட்டாங்க. என்னை அனுப்பும் தேவான்னு சொல்றவங்க மட்டும் இருக்கிற இடத்துல எளிமை நின்று நம்ம கடைசியா நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். என்ன அனுப்புங்க. உங்க ஏக்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். உங்க எதிர்பார்ப்பை நான் கேட்க விரும்புறேன். என்கிட்ட அந்த எதிர்பார்ப்பை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்றவங்க மாத்திரம், எஸ், அவங்க மாத்திரம் எளிமை நிற்போமா? ஆண்டவர்ட்ட சொல்ல போகிறோம். கண்களை மூடி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. என்னை அனுப்பும் தேவா சொல்லுங்க. என்னையும் பயன்படுத்த எல்லாரும் சொல்லுவோம்.
என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்து. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னை அனுப்பும். எஸ், அநேகரை கர்த்தர் தொடுறாருங்க, அநேகரை கர்த்தர் தொடுகிறார். எஸ், ஆமா ஆமா. என் எதிர்பார்ப்பு, என் எதிர்பார்ப்பு, என் எதிர்பார்ப்பு, என் எதிர்பார்ப்பு கர்த்தர் அநேகரை தொடுகிறத நான் பார்க்கிறேன். அநேகரை கர்த்தர் தொடுகிறார். எஸ் 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 எஸ். இத்தனை நாள் என் எதிர்பார்ப்பு, என் காரியம், என்னுடைய காரியம் தான் உங்க சமூகத்துல வந்துட்டேன். அப்பா, இன்னையில இருந்து நீங்க உங்களுக்கு என்னப்பா சொல்லணும்? அப்பா, உங்களுக்கு என்னப்பா ஆண்டவரே, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? அப்பா, இந்த எதிர்பார்ப்பு மிகுந்தவர்களை கர்த்தருடைய கண்கள் விசேஷித்த வண்ணமா இப்ப பாக்குது. எதிர்பார்ப்பு மிகுந்தவர்களை கர்த்தருடைய கண்கள் விசேஷித்த வண்ணமா பார்க்குது. ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஓ சமா கரலா மாகாதா, கரங்களை தட்டி ஓ ரிமா ஹலேமே கத்து, ஓ சக்மா கரலே, ஓ ரிமா கரலா மரமக்கலோ, ஓ சக்மா கேலே, ஓ ரிமா கமரா கதா, ஓ ரிமா கரலோ கதா. என்னை அனுப்பு தேவா, ஓ சேரலே, ஓ மஹரலே மஹதுரலோக் மஹசே. என்னை